சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய கிருபையாலையும் அறந்தரு திருநாவுக்கரசனாருடைய குருவரினாலும் மீண்டும் உங்களை இறையொருள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக சிவஸ்தலங்கள்னு இல்லை, பெருமாள் ஸ்தலங்கள்னு இல்லை, அம்மன் கோவிலாக இருக்கட்டும், எல்லா கோயில்கள்லேயுமே ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்தலம்னா கோவில், விருட்சம்னா மரம். அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு சிறப்பு மரமாக ஒரு மரம் இருக்கும். அது எல்லா கோவில்கள்லையும் உண்டு. அதில் சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் வில்வ மரம், வன்னி மரம், இது தவிர்த்து சரக்கொன்றை மரம், இது ரொம்ப பிரதானமாக பெரும்பாலான கோயில்களில் இருக்கக்கூடிய மரம். அடுத்தது பெருமாள் கோயில்கள்னு பார்க்க போனால் பிரதானமாக அவங்க வச்சுருக்கிறது துளசியை வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அம்பாள் கோவில்னு பார்க்க போனால் பெரும்பாலும் வேப்ப மரம், அரச மரம், வன்னி மரம், இந்த மாதிரியான மரங்கள்லாம் இருக்கும். இதில் நம்ம திருவாமூரில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய சரக்கொன்றையை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான முறையில் அப்படி தங்கம் எப்படி மின்னுமோ அந்த மாதிரி கோவில் முழுக்க வெறும் மலர்களை தூவிக்கிட்டு இருக்குது இந்த சரக்கொன்றை. இதுக்கு ஏன் சரக்கொன்றை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அது ஒரு சரமான முறையில், நம்ம சரம்னா கட்டுறது, அந்த கட்டக்கூடிய சரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நெருக்கமான முறையில் ஒரு பூக்கு அடுத்த பூ, அடுத்த பூக்கு அடுத்த பூவா, இது நல்ல ஒரு அற்புதமான முறையில் ஒரு சரமாக தெரியும். அதனால் இந்த பூவுக்கு சரக்கொன்றை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இதில் புராண ரீதியாகவும் நம்ம சைவத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய தேவாரத்திலும் கூட இந்த மலருக்கு சிறப்பு பாடல் கூட குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தோம்னா அவருடைய திருமுறையில் திருமழபாடி அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில், அதாவது மழபாடியில் இருக்கக்கூடிய சுவாமி சிவாலயத்தில் இந்த சரக்கொன்றை மரம் தான் அங்கேயும் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அதில் அந்த சாமி அவர் பாடும்போது, பொன்னார் மேனியனே புலி தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அந்த அழகான அந்த செஞ்சடை மேலே மிளிர்கின்ற, அதாவது தங்கம் போல மஞ்சள் வண்ணத்தில் அழகாக பூத்திருக்கக்கூடிய அந்த மிளிர்கின்ற இந்த கொன்றை மலரை அணிந்தவனே அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு புகழுக்குறித்தான ஒரு அற்புதமான இந்த விருட்சம், அதாவது மரம், இந்த சரக்கொன்றை. இது ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய தலவிருட்சங்களுமே கண்டிப்பாக ஒரு வகையில் நமக்கு உதவக்கூடிய ஒரு மூலிகையாக தான் இருக்கும். நம்ம பெரியவர்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாமே அர்த்தம் உள்ளதாகத்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சரக்கொன்றையை பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதனுடைய மகத்துவம் யாருக்கும் தெரியலை. இந்த சரக்கொன்றை அப்படின்றது பார்த்தா, இந்த பூ பார்த்தோன்னா ஆவாரம் பூவும் இந்த பூவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆவாரம் பூ என்னன்னா, ஆவாரை தின்று சாவாரம் உண்டோ அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வாக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கொன்றையை சாப்பிட்டு உயிர் கொன்றாரும் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கொன்றை மலரை அழகாக பறித்து நம்ம கூட்டாகவோ பொரியலாகவோ சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு என்னைக்கும் வஜ்ரமாக இருக்கும். உடம்புல எந்தவித கோளாறுகளும் வராது. நீரிழிவு நோய்க்கு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப அரிதான ஒரு சிறந்த ஒரு மகத்துவமான மூலிகை. இதை அவங்க வாரத்தில் 2 முறை ஏதோ ஒரு வகையில் கூட்டாகவோ ஒரு சாம்பாராகவோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியலாகவோ இதை சேர்த்து சமையலில் சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த தொல்லைகள் எல்லாம் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இதை தீநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பூவை போட்டு ஒரு 4 மிளகு போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது இந்த சிறுநீர் தாரையில் அதாவது நிறைய பேருக்கு ஒன்றுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சிறுநீர் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும். அற்புதமான இந்த மூலிகையை எங்கு பார்த்தாலும் நீங்களும் அதை எடுத்து பயன்படுத்துங்க. கோயிலில் அதுக்காக நான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறுறது, அந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு அதுக்கு எந்த தொல்லைகளும் தொல்லைகள் கொடுக்காம பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். சிவாயிடம்.